அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம இப்போ பார்க்க வகுப்பு 5 பாடம் 2. வகுப்பு எந்த கிளாஸு? வகுப்பு 5 பாடம் 2. ஓகேவா? பாடம் 2 ஆரோக்கியமே ஆனந்தம். பாடம் 2 ஆரோக்கியமே ஆனந்தம். நம்பர் 1 பொருள் தருக. பொருள் தருக. ரோம நம்பர் 1 பொருள் தருக. நம்பர் 1 முடக்கத்தான் ஒரு வகை மூலிகை. முடக்கச்சான்னா என்ன? ஒரு வகை மூலிகை. கோடை காலம் வெயில் காலம். கோடை காலம் வெயில் காலம். ஆரோக்கியமான சத்து நிறைந்த. ஆரோக்கியமான சத்து நிறைந்த. கார்காலம் மழை காலம். கார்காலம் மழை காலம். ஒரு முறை கூட படிப்போம். முடக்கச்சான் ஒரு வகை மூலிகை. நம்பர் 2 கோடை காலம் வெயில் காலம். நம்பர் 3 ஆரோக்கியமான சத்து நிறைந்த. நம்பர் 4 கார்காலம் மழை காலம். கார்காலம் மழை காலம். விடை தருக. விடை தருக. இயற்கை உணவு என்றால் என்ன? இயற்கை உணவு என்றால் என்ன? காய் கனிகளில் உப்பு எண்ணெய் சேர்க்காமல் சமைத்த காய்கள், கீரைகள், முளைவிட்ட தானியங்கள், பயறுகள் இவையே இயற்கை உணவு எனப்படும். காய் கனிகளில் உப்பு எண்ணெய் சேர்க்காமல் சமைத்த காய்கள், கீரைகள், முளைவிட்ட தானியங்கள், பயறுகள் இவையே இயற்கை உணவு எனப்படும். நம்பர் 2 சிறு தானியங்கள் என்றால் என்ன? சிறு தானியங்கள் என்றால் என்ன? பூச்சிக்கொல்லி ரசாயன உரங்கள் எவையும் பயன்படுத்தாமல் சிறிதளவு நீரில் விளையக்கூடிய சிறிய தானியங்கள் சிறு தானியங்கள். பூச்சிக்கொல்லி மருந்து ரசாயன உரங்கள் எதுவுமே பயன்படுத்தாமல் கொஞ்சம் தண்ணியில் விளையக்கூடிய தான் என்னது? சிறு தானியங்கள். பூச்சிக்கொல்லி மருந்து பயன்படுத்த மாட்டாங்க, ரசாயன உரங்கள் பயன்படுத்த மாட்டாங்க, கொஞ்சம் தண்ணியில் விளையக்கூடியது தான் என்னது? சிறு தானியங்கள். பூச்சிக்கொல்லி ரசாயன உரங்கள் எவையும் பயன்படுத்தாமல் சிறிதளவு நீரில் விளையக்கூடிய சிறிய தானியங்கள் சிறு தானியங்கள் எனப்படும். ஓகே. நம்பர் 3 மூங்கில் அரிசி குறிப்பு வரைக. மூங்கில் அரிசினா இது எத்தனை வருஷம்? 40 வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த மூங்கில் பூ பூக்கும். இந்த பூவுக்கு உள்ளாடி தான் எது இருக்கும்? இந்த அரிசி இருக்கும். இது பார்ப்பதுக்கு நம்ம பார்க்கும்போது எதை போல இருக்கும்? இந்த அரிசி கோதுமை பார்த்துருக்கீங்களா? அது போலவே இருக்கும். இதில் என்ன இருக்குன்னா அதிக அளவு நார்ச்சத்து இருக்குது. சுகரை கண்ட்ரோல் பண்ணதுக்கு இந்த மூங்கில் அரிசி பயன்படுகிறது. சரியா? நம்ம உடலை நல்ல ஸ்ட்ராங்காக வைக்கிறதுக்கும் இந்த மூங்கில் அரிசி பயன்படுது. நம்பர் 3 மூங்கில் அரிசி குறிப்பு வரைக. 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் மூங்கில் பூவிற்குள் அரிசி இருக்கும். பார்ப்பதற்கு கோதுமை போல் இருக்கும். இது நார்ச்சத்து நிறைந்தது. சர்க்கரை அளவை குறைத்து உடலை வலிமையாக்க பயன்படுகிறது. மூங்கில் அரிசி குறிப்பு வரைக. 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் மூங்கில் பூவிற்குள் அரிசி இருக்கும். பார்ப்பதற்கு கோதுமை போல் இருக்கும். இது நார்ச்சத்து நிறைந்தது. சர்க்கரை அளவை குறைத்து உடலை வலிமையாக்க பயன்படுகிறது. உனக்கு தெரிந்த தானிய வகைகளை எழுதுக. நம்பர் 4 உனக்கு தெரிந்த தானிய வகைகளை எழுதுக. சாமை, கம்பு, கேழ்வரகு, சோளம், கொள்ளு ஆகியவை சிறு தானிய வகைகள் சில ஆகும். இது சாமை, கம்பு, கேழ்வரகு, சோளம், கொள்ளு ஆகியவை சிறு தானிய வகைகள் சில ஆகும். ஓகே. எல்லாருமே இந்த பாடத்தை தமிழ் நோட்டில் எழுதுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா படிங்க. படித்து தமிழ் நோட்டில் எழுதுங்க. அப்புறமா மேமுக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா?
Thank you, students. Bye.